ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2025 அதை பற்றின நியூஸஸ் தான் நிறையா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இன்சைட் ஃபோர்ஸ் அண்ட் கிரிக்பஸ்ல ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. 3+3 6 ரீடென்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீமுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்த்தீங்கன்னா 1 4 ரீடென்ஷன் + 2 ஆர்டிஎம்மா கொடுக்கலாம், இல்லை 3 ரீடென்ஷன் + 3 ஆர்டிஎம்மா கொடுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஆர்டிஎம் ரீடென்ஷன் இது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமா 6 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிஎம்னா என்னங்கிறத பத்தி நான் தெளிவா ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல நேற்று வீடியோ போட்டேன், போயிட்டு அதை பாருங்க தெரியாதவங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னா, சிஎஸ்கே டீம் அப்படி 6 ரீடென்ஷன் அப்படின்னு வந்தா எந்த 6 பேரை ரீடெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச போறோம். நாட் ஓன்லி சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்போ நம்ம சிஎஸ்கேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் ரீடெயினா இருக்க போறது ருத்ராஜ் ஹைக்வாட். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ரவீந்திர ஜடேஜாவை கூட ஃபர்ஸ்ட் ரீடெயினா இந்த வாட்டி பண்ண மாட்டாங்க. ருத்ராஜ் ஹைக்வாட் ஒரு கேப்டன், ஓகே. சோ அதனால ஃபர்ஸ்ட் ரீடெயினா பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் தான் பண்ணுவாங்க. ருத்ராஜ் ஹைக்வாட் as a கேப்டனா லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில முடிவுகள் ரொம்ப நல்லா எடுத்தாரு, ஒரு சில முடிவுகள் நல்லா எடுக்கல. குறிப்பா ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணாம போனது எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸா தான் இருந்துச்சு. ஏன்னா சேப்பாக் மாதிரி ஒரு பிச்சர்ஸ்ல அவர் அதை பண்ணவே இல்லை. பட் ஆனா ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி நல்ல கேப்டன்சி பண்ணாரு. ஆனா எம்எஸ்டி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்ததுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில முடிவுகள்லாம் அவர்கிட்ட கேட்டு எடுக்க முடிஞ்சிச்சு, ஓகே. சோ ஆனா இதுக்கப்புறம் ஒரு கேப்டனா அவர் பண்ண போறாரு. அண்ட் அவரோட பேட்டிங் எபிலிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவாரு. அண்ட் இந்தியாவோட ப்ராபபிள்ஸ்ல அப்பப்போ இருக்காரு. அதை பத்தி பேசணும்னா அது வேற கதைக்கு போயிடும், வேணாம். ஆனா அவர் இந்தியா ஆடுற ஒரு பிளேயர்னே வச்சுக்குவோம். சோ இது மாதிரி நிறைய எபிலிட்டிஸ் இருக்கு. சின்ன பையன், அடுத்து ஒரு 4-5 வருஷத்துக்கு அந்த பையன் மேல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ருத்ராஜ் ஹைக்வாட்டை ஃபர்ஸ்ட் ரீடெயினா சிஎஸ்கே பண்ணுவாங்க. அண்ட் அவரும் அதுக்கு ஃபுல்லா பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தோனிக்கு அடுத்து யாருன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ தோனியே தூக்கி ருத்ராஜ் ஹைக்வாட் கையில அந்த கேப்டன்சியை கொடுத்தாரு அப்படின்னா அப்ப தோனி எந்த அளவுக்கு அவரை நம்பியிருப்பாருன்னு நீங்களே நினைச்சுக்கோங்க. சோ ருத்ராஜ் ஹைக்வாட் தான் சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் ரீடெயின். ரெண்டாவது ரீடெயினா இருக்க போறது நம்மளோட ரவீந்திர ஜட்டு. நிறைய பேர் ஒரு சில நியூஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி சிஎஸ்கே விட்டு ரவீந்திர ஜட்டு ஆர்சிபிக்கு போக சான்சஸ் இருக்குன்னு. எல்லாருமே உங்களுக்கு ஆர்சிபிக்கு தான்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருக்கு. ஜடேஜாலாம் விட மாட்டாங்க. ஜடேஜா ரெண்டாவது ரீடெயினா பண்ணிடுவாங்க. ஜடேஜா ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டர். அவரால் பேட்டிங் பண்ண முடியும், பவுலிங் பண்ண முடியும், ஃபீல்டிங் பண்ண முடியும். ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் மறக்காதீங்க, 2023 அவர் தான் நமக்கு கப்படிச்சு கொடுத்தாரு, ஓகே. ஸோ கண்டிப்பா அவர் அடுத்த வாட்டி ரீடெயின் பண்ணுவாங்க. அது நோ பிரெய்னர், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் ரவீந்திர ஜட்டு அடுத்த வருஷம் பேட்டிங் அண்ட் பவுலிங்ல ரொம்ப நல்லா பண்ணார் அப்படின்னா செமையா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா மூணாவது ரீடெயினா இருக்க போறது எனக்கு தெரிஞ்சு ஃபாரின் ஆப்ஷன்ல பதிரானா தான். பதிரானா ரொம்ப சின்ன பையங்க. அண்ட் பதிரானா இருக்கிறப்போ நம்மளோட சிஎஸ்கே டீம் கொஞ்சம் வேற மாதிரி நல்லா தெரியுது அப்படின்னே சொல்லலாம். பதிரானா சிங்கிள் ஹேண்டடா அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படியே எடுத்துட்டு போனாரு போன வாட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த மூணாவது ரீடென்ஷன் அப்படிங்கிறது பதிரானா மேல பண்ணிடுவாங்க சிஎஸ்கே. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பையன் சின்ன பையன், ரொம்ப வருஷத்துக்கு அந்த பையன் விளையாடுவான். அந்த பையன்ட்ட எபிலிட்டி இருக்கு. என்ன கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன் அவ்வளவுதான். பட் ஆனா அதுவுமே சமாளிச்சு இன்ஜுரிலாம் இல்லாம இருந்தாரு அப்படின்னா தேர்ட் ரீடென்ஷன் அவர் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் ஆப்வியஸ்லி அவர் நல்லா விளையாடுவாரு. அவரே சொல்லியிருக்காரு, நான் சிஎஸ்கேக்கு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட் கிடைக்குது, நான் நல்லா பண்றேன். ஈவன் தோ நான் இப்போ என்னோட இன்டர்நேஷனல் டீம்ல இருக்கிறதுக்கு சிஎஸ்கே தான் காரணம்னு நிறைய இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பதிரானா பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் சூப்பரான ஒரு ரீடென்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த ரீடென்ஷன் ஆப்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் ஒரு 3 ஆர்டிஎம் யாரை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பேசிடலாம். ஸோ நாலாவதா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஎம்ல சிவம் டுபேவை தான் முதல்ல அவங்க விட்டு எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிவம் டுபே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் இன் ஐபிஎல், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்தியன் பிச்சர்ஸ்ல ஸ்பின்னர்ஸை நல்லா அட்டாக் பண்ணக்கூடிய ஒருத்தர். அண்ட் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸா ஐபிஎல் எந்த அளவுக்கு ஆடி இருக்காரு அண்ட் T20 இன்டர்நேஷனல் எந்த அளவுக்கு ஆடி இருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈவன் தோ ஒரு சில கேப்டன்ஸ் எல்லாம் சிவம் டுபே நிக்கிறப்போ அவர்கிட்ட அந்த ஃபாஸ்ட் பவுலிங்கை தான் போட விட்டாங்களே தவிர ஸ்பின்னர்ஸை கொண்டுட்டே வரல. ஆனா இவர் ஃபாஸ்ட் பவுலிங்கும் நல்லா விளையாண்டு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தாரு அப்படிங்கிறதுல நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காரு சிவம் டுபே. கண்டிப்பா சிவம் டுபே விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 ரீடென்ஷன்ல இருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆர்டிஎம்ல சிவம் டுபே எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா 5வது ஆளா நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னா டெவான் கான்வே. டெவான் கான்வே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரீடென்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஓகே. டெவான் கான்வேனால பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட கேமை எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துட்டு போக முடியும். தி மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். 2023 கப் அடிச்சப்போ அவர் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சு
ஜொலிச்சாரு. லாஸ்ட் இயர் அவரை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணோம். அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட், டெவான் கான்வே அந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால டெவான் கான்வே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் ஃபார் சிஎஸ்கே. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட் ரீடென்ஷன் இருக்காது அவரை, ஆனா அவரை வந்து ஆர்டிஎம்ல வந்து கண்டிப்பா எடுத்துருவாங்க. ரொம்ப கம்மி விலைக்கு மேபி ஒரு 3-4 கோடியிலேயே டெவான் கான்வே கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ டெவான் கான்வே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரீடைனா இருக்க போறாரு. அதுக்கு அடுத்தபடியா அந்த லாஸ்ட் 6வது ஆப்ஷன் அது ஆர்டிஎம்ல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அதுல தீபக் சகரை நான் சொல்லுவேன், துஷார் தேஷ்பாண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன். அண்ட் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதுவா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஒரு சமீர் ரிஸ்வி, முகேஷ் சௌத்ரி மாதிரி பிளேயர்ஸை கூட வந்து ட்ரை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த அன்கேப்டு பிளேயர்ஸை நீங்க ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி ரூல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா சமீர் ரிஸ்வி, முகேஷ் சௌத்ரி மாதிரி பிளேயர் மேல தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இதை தாண்டி மொயின் அலி மேலேயோ இல்ல டேரல் மிச்சல் மேலேயோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னா எனக்கு அது தெரியல. ஆப்வியஸ்லி ரீடென்ஷன்ல அவங்க வர மாட்டாங்க. ஆனா மேபி ஒரு ரச்சின் மேல ட்ரை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 5 ரீடென்ஷன் சாலிடா தெரிஞ்சிருச்சு. 6வது ரீடென்ஷனுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. என்னாலேயே முடிவெடுக்க முடியல. ஆனா நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல ஒரு ஆளை சொல்லுவேன் அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாவே வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சமீர் ரிஸ்வி தான். சமீர் ரிஸ்வி எடுத்து க்ரூம் பண்ணலாங்க. சமீர் ரிஸ்வி ஒரு சூப்பரான டேலண்ட். அது அவங்களும் ஃபைன் பண்ணதுனால தான் அவரை ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட விட்டாங்க. சிஎஸ்கே ஒரு சின்ன பையனை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாவே பிளேயிங் லெவனுக்குள்ள கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த பையன்ட்ட எந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. அந்த பையனுக்கு பயங்கரமான எபிலிட்டிஸ் இருக்குன்னு அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அதனால மேபி அந்த பையனை ரீடைன் பண்ணியோ இல்லை ஆர்டிஎம் ஏதாவது பண்ணியோ எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அடுத்த ஒரு சில வருஷத்துல அந்த பையன் கேமை புரிஞ்சு விளையாட ஆரம்பிச்சிருவான். அந்த பையன்ட்ட ஸ்டஃப் இருக்கு. அந்த ஸ்டஃபை வெளில கொண்டு வர வேண்டியது சிஎஸ்கே மேனேஜ்மெண்டோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுதான் 6 ரீடைனா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்ன ப்ரோ நீங்க ஒரு ஆளை விட்டுட்டீங்க, எம்எஸ் தோனியை விட்டுட்டீங்க, நேற்று தான் வீடியோ போட்டிருந்தீங்க எம்எஸ் தோனி கண்டிப்பா ரீடைன் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா எம்எஸ் தோனி 6 ரீடைன்ஷன் அப்படின்னு வர்றப்போ ரீடைன் ஆகுவாராங்கிறது வந்து எனக்கு வந்து இந்த லிஸ்ட் எடுத்தப்போ தான் கொஞ்சம் டவுட்டா ஆயிருச்சு. ஏன்னா நான் இப்போ சொன்ன எல்லாருமே தேவை. மேபி அந்த ஒரு 6வது ஆளா யாரை பண்றதுனே தெரியல, நிறைய ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னப்போ நான் எம்எஸ் தோனியை சொல்லாம இருந்திருக்கலாம். ஆக்சுவலி பர்சனலா எனக்கு வந்து வேணான்னு தோணுது. ஏன்னா நான் ஒரு புது சிஎஸ்கேவை பார்க்க விரும்புறேன். ஸோ தோனி ஃபேனா எனக்கு அவர் வரணும் தான், நான் அவரை பார்க்கணும் தான், அவரை பார்த்து விசில் அடிக்கணும், கத்தணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் எனக்கு சிஎஸ்கே புதுசாக வேணும். சிஎஸ்கே திருப்பி அடுத்த ஃபியூ இயர்ஸுக்கு என்ன பண்ண போகுதுங்கிறத நான் பார்க்கணும். தோனி நிறையா பண்ணிட்டாரு, நமக்கு போதும் போதும் போதும். எஸ் எல்லாருமே சொல்கிறாங்க தோனியை வச்சே வாழ்றீங்க, தோனி இல்லாமல் ஒரு சீசன் ஆடுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம். அப்படி ஒரு சீசன் நடந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் இது பண்ணேன். ஆனால் மேபி அவர் ஆப்ஷன் நான் வரப்பா அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே ரீடைன் பண்ணிட போகிறாங்க. அதில் எந்த டிஃப்ரென்ஸும் ஆக போகிறது இல்லை. பட் ஸ்ட்ரெயிட்டாகவே இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரீடென்ஷனாக இருக்கும். மேபி மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கலாம், இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட 6 ரீடென்ஷன் ஃபார் சிஎஸ்கே யாரா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அனில் அண்ட் பாஃப்ரம், திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.